ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூஜி கேமிங் தமிழ். இப்போ நம்ம ரோப்ளாக்ஸில் தான் இருக்கோம். ரோப்ளாக்ஸ்க்குள்ளே போகல. சரி வாங்க ரோப்ளாக்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த கேமில் இருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். இதான் நான் லெவல் பிகினரில் இருக்கேன். சரி வாங்க போகலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுகிற பூரா நீங்கள் நம்பிட்டீங்க. ஐயோ சரி வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு தேடலாம். அதில் போய் சூஸ் பண்ணுவோம் 1. இப்போ நம்ம சிங்கிள் பிளேயராக தான் விளையாட போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வரும். பார்ட் 1 இதான். சரி வாங்க உள்ளே போகிறோம். இன்டர்நெட் இல்லையா? 5G வந்துச்சு. இதான் நம்மளோட வண்டி காய்ஸ். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றேன். அந்த இடத்துல பெட்ரோல் போகணும். இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஸ்டல் இருக்கு ஒன்று, அப்புறம் ஒரு பேட் இருக்குது, ஒரு ஃபியூல் கேன் 50% இருக்குது, அப்புறம் ஒரு ஷார்ட் கேன், பேக் இருக்குது. ஃபில் பண்ண முடியுதா? என்ன ஃபில் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ராபரி பண்ணிட்டு தான் வரணும். இதான் கைஸ் பேங்க்கு. ஃபஸ்ட்டு பேங்க்கு பின்னாடி எதனா வழி இருக்கா பார்க்கலாம். இதுக்குள்ளே போக முடியாதா? ஓகே, இது குட்டி சந்தா தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே எதுவுமே இல்லையே. சரி வாங்க நம்ம ஸ்டைலில் ராபரி பண்ணலாம். தான் கைஸ் பேங்க். இங்கே ஒரு பாட்டி அழுதுன்னு இருக்காங்க. என்ன சைரன் அடிக்குது? ஐயோ டக்குன்னு சீக்கிரமாக அப்புறம் போலீஸ் வர வராங்க. ப்ளேஸ் சீக்கிரம் டைம் இல்லை. ஏப்பா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ பாமா அது ஓப்பன் நான் நினச்சேன். சைரன் இன்னும் அதிகமாகிடுச்சு. சீக்கிரமாக பேக் எடுங்க. இதில் சில்வரா கோல்டு ஏய் எடுக்க முடியலையே. கோல்டு சில்வர் கோல்டு பிஸ்டல். அவ்வளோதான். வாங்க ஸ்போர்ட் தரலாம். வந்துட்டானுங்களா? ஐயோ சாமி, போலீஸ் தான் வரும்னு பார்த்தேன். பேங்க போலீஸ் சாமி வருமா? ஐயோ இப்படியெல்லாம் வந்து ஐயோ புல்லட் வேறு தெரியலையே. நம்மளுக்கு வேறு ஆட்டு கம்மியாகவே போடு. அவ்வளோதான் நம்ம தான் வேறு யாரும் ப்ரோ பிளேயர். சீக்கிரமாக பெட்ரோல் ஃபில் பண்ணணும். இப்போ தான் வருது பெட்ரோல் ஃபில் ஆயிடுச்சு. சரி வாங்க வண்டியில் இருங்க. வண்டி சீட் அட்டை பக்கம் இதெல்லாம் ஏற மாட்டேதே. நீங்கள் என் கூட விளையாட விருப்பமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து ஐடின்னு சொல்லுங்கள். என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி உங்களுக்கு செட் பண்ணுறேன். இந்த கேம் பேர் கண்டுபிடிக்க முடியல. நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். டெத் ரெயில்ஸ் விளையாடிருப்பீங்களே அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கேம். டெத் ரெயில்ஸோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபியூல் பற்றாக்குறையே அதிகமாக இருக்கும். இதில் ஃபியூல் பற்றாக்குறையே இருக்காது. சைடில் பாருங்கள் எவ்வளோ ஃபியூல் இருக்குது. போலீஸ் இன்வெஸ்ட் பண்ண வரோம். அடிக்குது. சைடில் எதுவும் இடம் வருது. என்ன இடம் அது? மெக்டானல்ட்ஸா? மெக்டானல்ட்ஸ். தம்பி கீழே இறங்கு. இதுக்குள்ளே இருக்கவங்களாம் போட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்கும். இப்போ காருங்க நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு ஏன்னா இந்த பொண்ணு சாகலை, செத்துச்சு. $7 ஏழை பொண்ணாக இருக்கும் போல. இந்த பொண்ணு ஏழை பாட்டு தான் தெரியுது. இன்னும் புல்லட் அடிக்கடி கேட்குது. $21 பரவாயில்ல. இந்த பொண்ணு எனக்கு ஒன்று தெரியல, ஏன் எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம அவங்கள போட்டு தர போகிறோம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க முடியும். பாய்ஸ் கூட அழுகுறாங்க. $26 வேறு லெவல். $22 இவங்க கொஞ்சம் பணக்காரனாக தருவாங்க. $21 ஷாப் கீப்பர் ஆச்சுன்னா நம்ம காசு ஏன் எஃபி காரை வந்து பின்னாடி போய் ஷூட் பண்ணுறான். ஆனால் சாமி போட்டு டைரெக்டாக அது கிடைக்கும். ஏன் அங்கே இதுக்கு வச்சுருக்கு பிஸ்டல் ஆமாங்க. லைட்டாக மூக்கு அடிச்சுட்டு $15 ஷாப் கீப்பர் எதுவும் வச்சுன்னு இல்லையா? $28 இருக்கிறதுலேயே வந்து அதிகமாக வச்சுருக்கோம். சரி அவங்க இடத்த காலி பண்ணலாம். மேலே காட்டுது பாருங்கள் எத்தனை ஸ்டார்னு. இப்போ 3 ஸ்டாரில் இருக்கும்.
கிளம்பலாம் நைட் ஆகிட போகுது. நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் கைஸ். சரி வாங்க வா. இந்த பக்கத்து வீட்டுக்கு போய் அங்கே இருக்க ஹியூமன்ஸும் ஒரு சாவ் அடிச்சு காசு கிடைக்கும். என்ன டைமு 3 PM. ஓகே 5 PM காரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பேஸுக்கு போய் சேர்றது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தம்பி $24 கிடச்சிருக்கு. இல்லை என்ன ஃபியூல் இருக்கா? ஃபியூல் வேறு எதுவும் பின்னாடி ஏதோ அழுகுற சவுண்டு கேட்குது. அப்பயே நினச்சேன். பாவம் பொண்ணு துடிக்க சேவது. அங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்க, அதுக்கு தோல். இந்த கேமுக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் தருவீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும். என்ன இது உள்ள ஏதோ பால் இருக்குது. இது நல்லா இருக்குது லைட்டர். வேறு இந்த பால் வச்சு என்ன பண்ணுறது? விளையாடலாமா? பாலை ஷூட் பண்ண முடியல. இனிமே வராங்க. ஐயோ கரெக்டாக புல்லட் இருந்துடும் காய்ச்சி இந்த டைம்லாம். சாம்பி எனக்கு வேறு ஹெல்த்து 62 கொஞ்சம் நேரம் $224 இதுக்குள்ளையா? வாவ் சாரி தம்பி ஒன்று திட்டுக்கா. இருட்டுது கிளம்புங்க. நம்ம லகையில் லைட் இருக்கேன், மறந்துட்டேன். அங்கே இருக்குது நம்ம வண்டி. 7 PM இருட்டிது. இங்கே ஒரு ட்ரக் இருக்குது, ஆனால் அந்த ட்ரக்கில் ஏற முடியல. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன், ஏற முடியலையே. பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாம். அப்புறம் நடுவில் நின்றுச்சுன்னா ஆபாசமாக மாறிடும். $3,000 4,000 கிலோமீட்டர் இருக்கும். 10,000 நம்ம ஏன்னா லோ பேட்டரியா பார்த்துக்கலாம். ஐயோ போர் அடிக்குது. லைட்டு பார்த்து வச்சுருந்தா கார் பார்த்திக்கணும். எடுத்துடலாம் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. எடுத்துட்டா இருட்டாக இருக்குது. பக்கத்தில் என்ன பேகி வந்துச்சுன்னா இங்கே தான் யாருக்கும் நம்ம பேசி 6,000 கிலோமீட்டர் வரட்டும். எங்கே இருக்கு எதுவுமே தெரியல. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, போகலாமா வேணாமா? நீ இறங்கிட்டோன்னா நான் சாம்பி சிக்கனில் மாட்டிக்கிட்டோம். ஐயோ 4 ஸ்டார் வந்துட்டுமா? நான் இப்போ தான் கவனிச்சேன் காய். ஏதோ காட்டிகிட்டே இருக்கு. வந்துட்டோம் நம்ம பேச. கரெக்டாக பெட்ரோல் காலியாவது இங்கே வரும். அங்கே பாருங்க பெட்ரோல் எண்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ காசு வர போகுதுன்னு. பார்த்தீங்களே அந்த தங்கத்தை ஆட்டி போட்டோங்க தான். ஐயோ காசு கட்டு வேறு கீழே வந்துடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட $500 வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய காசு இருக்குது நம்மக்கிட்ட. சரி வாங்க போயிட்டு ஒரு M16 கன் எடுத்துன்னு வந்துடும். சரி வாங்க ஃபஸ்ட்டு இப்போ பெட்ரோல் ஏற்றலாம். இப்போ நம்ம பெட்ரோல் தான் கம்மியாக இருக்குது. அது இருக்குது. இது M16 இல்லை இது M16 இல்லை. இதான் M16. டேல தான் நைட்டில் தான் இருக்கும். ஏதோ எனிமி வராங்க கைஸ் சைடில்.